சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ளம் கொண்ட கரிவரதராஜ் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். இன்றைய தினம் உலக வானொலி நாள், வேர்ல்ட் ரேடியோ டே. இந்த கடுதாசி மூலம் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி. இன்றைய காலகட்டம் அதிகமான வளர்ச்சி அடைந்த நிலையில இருக்கு. ஒரு 10-20 வருடங்களுக்கு முன்னாலெல்லாம் நம்ம மக்களுக்கு வானொலி மட்டுமே ஒரே ஊடகம். எலக்ட்ரானிக் மீடியா வகையில வானொலி நமக்கெல்லாம் நிம்மதியான ஓர் ஊடகமா அன்று இருந்தது. இன்னைக்கும் இருக்கு. ஆனா வளர்ச்சி என்ற பேர்ல மற்ற ஊடகங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. உலகம் நம் கைக்குள்ளன்னு சொல்லிக்கிற அளவுல இருந்தாலும் இவையெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு நன்மை பயத்தாலும் அதே அளவு தீமையை கொடுக்கும் வல்லமை பெற்றவையாக இருக்கின்றன. கரிவரதராஜ் சார், நீங்க கல்லூரியில பேராசிரியராயிருந்து ஓய்வு பெற்றவர், அருமையான வானொலி நேயர். உங்களுக்கு தெரியாததில்ல, ஒரு நல்ல செய்தி, ஒரு தேவையில்லாத செய்தி, ரெண்டையும் ஊடகங்கள் வழியா சொல்லும்போது எது வேகமா சென்றடையும்னு கடுதாசியில வேற எழுதணுமா? வானொலியில நன்மை பயக்கும் செயல்களை, செய்திகளை திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தா தான் மக்கள் அதை பத்தி லேசா சிந்திப்பாங்க. அதே மாற்று செய்தினா உடனடியா காட்டுத்தீ போல பரவும். நம்ம மக்களும் அதை உடனடியா ஏத்துக்குப்பாங்க. நற்செய்தி பரவல்ல வானொலியின் பங்கு முக்கியமானது. வானொலி எப்பவும் நல்லதை சொல்லி நல்லதைத்தான் பரப்போம். தீன் செயல்களுக்கு, செய்திகளுக்கு துணை போகாதது நம்ம வானொலி. இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்ததற்கு வானொலியின் பங்கு மகத்தானது. ஆனா இன்னைக்கு எண்ணற்ற தொலைக்காட்சி அலைவரிசைகள் வந்துருச்சு. நிமிடத்துல, நொடியில பல செய்திகளை இந்த ஊடகங்கள் பரப்புகின்றன. அந்த செய்தியின் நம்பகத்தன்மைக்கு உத்தரவாதம் இருக்கான்னு பெரியவங்க நீங்க தான் சொல்லணும். இது கூட ஒரு வகையில சூழல் சீர்கேடு தான். ஒலி மாசு போல, சூழல் சீர்கேடு போல செய்தி மாசும் இப்போ அதிகம் உண்டாகி இருக்கு. காலையில ஒரு செய்தி சொல்றாங்க, மதியம் அந்த செய்தியை மறுக்கிறாங்க. ஆனா அப்படிலாம் நம்ம வானொலி செய்திகளை மாத்தி மாத்தி சொல்றதில்ல. வானொலிக்கு நம்பகத்தன்மை உண்டு. யாரும் எந்த சிரமமும் இல்லாம தங்கள் காதுகளை மட்டும் கொடுத்தா போதும், வானொலியின் நிகழ்ச்சிகள் உங்களை வந்து அடையும். ஒலி மாசே கிடையாது. இப்போ நம்முடைய நீதிமன்றங்கள் கூம்பு வடிவ ஒலி பெருக்கிகளை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு உத்தரவே போட்டிருக்கு. காரணம், கூம்பு வடிவ ஒலி பெருக்கிகள் நிறைய ஒலி மாசை உருவாக்குறதுனால தான். இப்படி நமது சூழல்ல என்னென்ன சிரமங்கள் உண்டாகுது, அதற்கு யார் காரணம்னு இன்றைய நன்னாள்ல கரிவரதராஜ் சார், பெரியவங்க நீங்க தான் சொல்லணும். வேண்டுகோள் விடுப்பது உங்கள் மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.